வணக்கம் மக்களே. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்கள எல்லாமே மதுரையை சுற்றி மதுரை டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிற அழகான 3 இடங்கள் தான். ஒன்று வந்து சாத்தியா டேம், இன்னொன்று சித்தாதிபுரம் டேம், ஃபைனலாக அணைப்பட்டி டேம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம அந்த 3 டேமையும் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நம்ம இப்போ சாத்தியா டேம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அங்கேயும் தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகி நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேயும் தண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை அங்கே தண்ணி பாருங்கள் இப்படி விழுகுது பாருங்கள். ஓப்பா ரொம்ப ஃபோர்ஸாக விழுகுது. இன்னும் நல்லாலாம் திறந்து விட்டாங்கன்னா இன்னும் வரும் போல தண்ணி. இன்னும் மழை நல்லா பெஞ்சிச்சுன்னா இன்னும் தண்ணியோட ஃப்ளோ வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சாத்தியா டேம் வந்து மதுரையிலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பாலமேடு அப்படிங்கிற ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸான ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது டேமோட முன்பகுதி. நம்ம அப்படியே டேமுக்கு மேலே போவோம். ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் தான் அது. இங்கே ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணுறாங்க. 2 சின்ன சின்ன போட் வச்சுருக்காங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா மீன் பிடிக்கிறது தான் உங்களுக்கு நிறையா கிடைக்குது. ஸோ ஈவினிங் டைம் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. நான் சன் செட் ஆகக்கூடிய அந்த டைம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு அருமையான இயற்கை சூழலை நம்ம ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
இந்த இடத்துக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அமைதியாக இருக்கும். பார்க்கு ரொம்ப ஆக ஓகன்னு அப்படி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இடம் தான் நல்லா அமைதியாக இருக்கும். இது ஈவினிங் டைம் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்து நல்ல அருமையாக இருந்து மன அமைதிக்காக வர்றவங்க இந்த இடத்துக்கு வந்து இருந்துட்டு போகலாம். இங்கேருந்து கிளம்பி இன்னொரு அருமையான இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அந்த இடத்தோட பேர் தான் சித்தாதிபுரம். இது மதுரையிலேருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வாங்க அந்த அருமையான இடத்த பார்க்கலாம். நம்ம இந்த அழகான மரங்கள் நிறைஞ்ச இந்த ரோட் வழியாக அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தோம்னா அருமையான தண்ணீர் நிறைஞ்ச அந்த அழகான சித்தாதிபுரத்தை நம்ம அடைஞ்சிடலாம். இதுதான் அந்த அருமையான சித்தாதிபுரம் ஸ்டெப் டேம். வைகை தண்ணி தான் இங்கே போகுது. முன்னாடி நார்மலாக தான் இந்த வாட்டர் ஃப்ளோ இருந்திருக்கு. இப்போ தான் சிமெண்ட்டில் இந்த மாதிரி அழகாக கட்டி கொடுத்துருக்கனால இந்த சிமெண்ட் ஸ்லாப்லாம் பட்டுட்டு இந்த தண்ணி பார்க்குறதுக்கே ஒரு அழகான தோற்றத்தை நமக்கு தருது. இந்த அருமையான இடத்த நம்ம வேற ஒரு ஆங்கிளில் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கணும் நீங்களே பாருங்கள். இந்த இடம்லாம் கொஞ்சம் வழுகுது. கால் வச்சோம்னா வலிக்கு இருக்கும். அதனால் பார்த்து தான் காலை வைக்கணும். இந்த இடம் ஒரு 2 வருஷமாக தாங்க ரொம்ப பிரபலமாக இருக்குது. சில சமயங்களில்
இங்கே யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா மழை நல்லா பெஞ்சதுன்னா அவ்வளோவா கூட்டம் இருக்காது. சில சமயம் நீங்கள் நிற்க கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு கூட்டம் நிறையா இருக்கும். தேவையான அளவுக்கு இந்த இடத்துல இருந்தனால இங்கேருந்து கிளம்பி அணைப்பட்டி டேம்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போக போகிறோம். வாங்க நம்ம இப்போ அங்கே போயிட்டு அங்கே ஒரு டேமும் ரொம்ப அழகான ஒரு இடமும் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். இந்த டேம் இருக்குல்ல, ஸோ அந்த டேமுக்கு மேலே ஒரு ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. அதில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ ஷட்டருக்கு இந்த பகுதி வந்து தண்ணி வர்ற பாதை. இந்த பாதை வந்து எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள். ஸோ இது வழியாக தான் தண்ணி அப்படியே ஊருக்குள்ளெல்லாம் போகுது. சரிங்களா, நல்லா மழை காலத்தில் தண்ணியோட ஃப்ளோ வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு. மழை பெஞ்சால் இந்த இடத்துல தண்ணி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த டேமோட பேர் வந்து பேரணை டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேரணைன்னா பெரிய அணை அப்படிம்பாங்க. தண்ணி ஃப்ளோ பாருங்கள் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்ட்டு. நல்ல மழை சமயங்களில் தண்ணி ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மழை இல்லைன்னா இது இவ்வளோ தூரத்துக்குலாம் இருக்காது. ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் அந்த ஏரியா எல்லாமே. ஸோ வைகை நீர் தான், வைகையிலேருந்து வர தண்ணி இந்த வழியாக தான் போகுது. இது பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். இதுக்கு பின்னாடி இருக்க ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கோரப்புல் வளர்ந்துருக்கும். இந்த பார்த்தீங்களா, இதுதான் அந்த டேமுக்கு பின்னாடி இருக்க ஏரியா. கோரப்புல் அப்படியே வளர்ந்துருக்கும். ஆனால் வாட்டர் ஃப்ளோ இந்த ஷட்டருக்கு இந்த பக்கம் ரொம்ப மெதுவாக தான் போகுது. வாட்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக தான் போகுது. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்ப்பரிச்சுலாம் போல. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்லோவாக தான் தண்ணி போகுது. அதனால தான் இந்த டேம், அதாவது இந்த ஷட்டர் இருக்குது, ஷட்டரோட இந்த பகுதி இந்த இருக்குல்ல, ஷட்டருக்கு இந்த பகுதி, ஸோ இது வழியாக தண்ணி போய் தான் அந்த வழியாக வருது. புல்லு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு உயரமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வாட்டர் ஃப்ளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த புல்லெல்லாம் நிற்காது, அடிச்சுட்டு போயிடும். ஸோ மெதுவாக இருக்கிறனால தான் இந்த புல்கள்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. இந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காமிச்சேன்ல ஒரு டேம் பேரணை அப்படின்ட்டு, அந்த டேமுக்கு பின்னாடி இருக்க ஏரியா. அதாவது இந்த இடத்துலேருந்து வர்ற தண்ணி தான் அந்த டேமுக்கு போகுது. இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அது வந்து அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் அப்படிம்பாங்க. ரொம்ப விசேஷமான கோயில். இங்கே சனிக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால மக்களோட கூட்டம் ரொம்ப கிடையாது. இல்லைன்னா இந்த இடம் எப்போவுமே மக்கள் நிரம்பி ரொம்ப பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். நீங்கள் பார்த்த இந்த எல்லா இடங்களுமே மதுரை சுற்றி இருக்க இடங்கள். ரெய்னி சீசன் அப்படிங்கிறதுனால எல்லா இடங்களையும் தண்ணி இருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் முத்து வெங்கட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.